Welcome to AEA Max 9th standard chapter 2 real numbers exercise 2.7 பார்க்க போறோம். So second sum பாருங்க, rationalize the denominator and simplify. Already இதுல வந்து நம்ம first subdivision வந்து last videoல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? So இதுல நம்ம second subdivision பார்க்கலாம். 5 root of 3 plus root of 2 by root of 3 plus root of 2. So இந்த subdivision பார்க்கலாம், ஓகேங்களா? So நான் அந்த subdivision எழுதிக்கிறேன். 5 root of 3 plus root of 2 by root of 3 plus root of 2. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரை வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டினாமினேட்டரில் என்ன இருக்குது, root 3 plus root 2. இதை என்ன பண்ணணும்னா மேலேயும் கீழேயும் வந்து நம்ம மல்டிப்ளேயில் எடுத்துகிட்டு வருவோம், ஓகேங்களா? ஸோ root 5 root 3 root 2 root 3 plus root 2. ஸோ மல்டிப்ளேயில் போகும்போது நமக்கு இங்கே என்னவாகும் அப்படின்னா, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் ஆகும். ஸோ root 3 minus root 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இந்த 5 root 3யோட இந்த root 3யை மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 5 root 3யோட இந்த மைனஸ் ரூட் ஆஃப் 2 வந்து டிவைட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த root 2வோட இந்த root 3யை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த root 2வோட இந்த root 2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து a plus b a minus b is equal to a square minus b square. ஸோ அந்த மெத்தடில் கொண்டு போகணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு இந்த ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த root 2வை வச்சு இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? பாருங்கள், இந்த 5 root 3 into root 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது இல்லைங்களா, ப்ளஸும் மைனஸும் மைனஸ். ஓகே, 5 root 3 root 2. ஓகே, இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து root 2 into root 3. ஓகே, ப்ளஸும் மைனஸும் மைனஸ். ஸோ root 2 into root 2. ஓகே, டிவைடட் பை a plus b a minus b. ஸோ இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஓகேங்களா? a ஸ்கொயரில் வந்து root 3 இருக்குது. ஸோ root 3 the whole square minus b ஸ்கொயரில் வந்து root 2 இருக்குது. ஸோ root the whole square. ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? 5 root 3 into root 3. ஸோ 5. ஸோ 2 root 3 இருக்குது, அதுக்கு நம்ம டைரெக்டாக ஒரு 3 எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ 5 root 3 and root 2. 3 2s are 6. ஸோ root of 6. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் root 2 and root 3. ஸோ 3 2s are 6. ஓகே, மைனஸ் இங்கே root 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2வை வந்து காமனாக எடுத்துப்போம், ஓகேங்களா? டிவைடட் பை இங்கே root 3 ஸ்கொயர் இருக்கும். ஸோ அப்போ 2 root 3 இருக்கும். அப்போ நம்ம நார்மலாக ஒரு 3யை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி 2 2 இருக்கும், root 2 இருக்கும். நம்ம ஒரு 2வை என்ன பண்ணலாம், நார்மலாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15 மைனஸ் இங்கே பாருங்கள், இப்போது இங்கே root 2 6 இருக்குது, இங்கே root 6 இருக்குது. ஸோ root 6ம் காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு root 6ஐ காமனாக எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், -5 இங்கே வந்து நமக்கு 1 இருக்கிறதா, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ -5லேருந்து இங்கே 1 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -2. ஓகே, 3லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 15லேருந்து இந்த 2வை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போது 13 மைனஸ் 4 root of 6. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 root of 6 minus root of 5 by 3 root of 5 minus 2 root of 6. ஸோ இந்த சப்டிவிஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா? 2 root of 6 minus root of 5 divided by 3 root of 5 minus 2 root of 6 into இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது மேலேயும் கீழேயும், ஓகேங்களா? 3 root of 5 இங்கே மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ 2 root of 6 divided by 3 root of 5 plus 2 root of 6. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறத இங்கே வந்து எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 root of 6ஓட இந்த 3 root 5வை மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி 2 root of 6ஓட இந்த 2 root of 6ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் வந்து root of 5ஓட இந்த 3 root of 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த root of 5ஓட இந்த 2 root of 6ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து a minus b a plus b is equal to a square minus b square. ஸோ இந்த மெத்தடில் நம்ம டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வருவோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாங்களா? இப்போ இந்த 2 root of 6ஓட இந்த 3 root of 5வை வந்து மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு
இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 6ஓட இந்த 2 ரூட் ஆஃப் 6 வந்து மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா, 2 ரூட் ஆஃப் 6. நெக்ஸ்ட் மைனஸ் ரூட் ஆஃப் 5ஓட இந்த 3 ரூட் ஆஃப் 5 வந்து மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 5ஓட இந்த 2 ரூட் ஆஃப் 6 வந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ ஏ ஸ்கொயரில் வந்து நமக்கு 3 ரூட் ஆஃப் 5 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் பி ஸ்கொயரில் வந்து 2 ரூட் ஆஃப் 6 2 ரூட் ஆஃப் 6ன்னு இருக்குது. ஸோ 2 ரூட் ஆஃப் 6 த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 3 2s are 6. ரூட் ஆஃப் 6 and 5 வந்து எவ்வளோ, 5 6 are 30. ஓகே, நெக்ஸ்ட் 2 2s are 4. இங்கே ஒரு ரூட் 6 இருக்குது, இங்கே ஒரு ரூட் 6 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6ஐ காமனாக எடுத்துப்போம். ஓகேங்களா, மைனஸ் இங்கே அதே மாதிரி தான் 3 2 ரூட் 5 இருக்குது, 1 5 அண்ட் இன்னொரு ரூட் 5 இருக்குது. அப்போது நம்ம ஒரு 5ஐ காமனாக எடுத்துப்போம். ஓகேங்களா, மைனஸ் இங்கே பாருங்கள், இந்த 2ஐ இங்கே எடுத்து போட்டுட்டு ரூட் 5 அண்ட் ரூட் 6 இருக்குது. ஸோ 5 6 are 30. ஸோ ரூட் 30. ஓகேங்களா, டிவைடட் பை இப்போ இங்கே பாருங்கள் 3 ரூட் ஆஃப் 5 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ 3 3s are வந்து 3ஐ வந்து நம்ம 2 டைம்ஸ் போடுவாங்களா, அப்போ 3 3s are 9. ஸோ அப்போ இங்கே 5 என்ன வரும், 2 டைம்ஸ் வரும். அப்போ ரூட் 5 வரும்போது நம்ம ஒரு 5ஐ காமனாக எடுப்போம். மைனஸ் அதே மாதிரி இங்கே 2 2s are 4 போடுவாங்களா, அப்போ இங்கே ரூட் 6 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ நம்ம ஒரு 6ஐ வந்து காமனாக எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் பண்ணிடலாம். 6 ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் 6 4s are 24 மைனஸ் 5 3s are 15 மைனஸ் 2 ரூட் ஆஃப் 30 டிவைடட் பை 9 5s are 45 6 4s are 24. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இங்கே 6 ரூட் ஆஃப் 30 இருக்குது, இங்கே மைனஸ் 2 ரூட் ஆஃப் 30 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ரூட் 30யும் இந்த ரூட் 30யும் என்ன பண்ணுவோம்னா நம்ம காமனாக எடுத்துகிட்டு வருவோம். ஸோ 6லேருந்து 2ஐ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 24லேருந்து 15ஐ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதையும் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இது தானே. ஸோ இந்த 24லேருந்து 15ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9. ஓகேங்களா, இந்த 45லேருந்து 25ஐ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 21. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதுவோம், 9 + 4 ரூட் ஆஃப் 30 டிவைடட் பை 21. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ரூட் 5 பை ரூட் 6 + 2 மைனஸ் ரூட் 5 பை ரூட் 6 மைனஸ் 2. ஸோ இங்கே நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம், ரூட் 5 இன்ட்டு ரூட் 6 மைனஸ் 2. ஸோ இதை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும் அண்ட் தென் வந்து இந்த ரூட் 5ஓட இந்த ரூட் 6 + 2ஐ வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ரூட் 5 into root 6 into 2. ஓகே, divided by இது கீழே அப்படியே நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே வரும், root 6 + 2 root 6 minus 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் தென் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். root 5 root 6 5s are 30. ஸோ root 30. ஓகேங்களா, மைனஸ் இங்கே ரூட் 5 அண்ட் மைனஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் 2 ரூட் ஆஃப் 5. ஓகே, மைனஸ். ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இது ரூட் 5 அண்ட் ரூட் 6ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 6 ஆர் வந்து 30. ஸோ 30 இன்ட்டு ரூட் 5 அண்ட் ரூட் 2. ஸோ 2 ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா, ஸோ இங்கே மைனஸ் வரும் பிகாஸ் எனக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் வரும். ஸோ டிவைடட் பை இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ ஸ்கொயரில் நமக்கு என்ன இருக்குது, ரூட் 6 அண்ட் ரூட் 6 இருக்குது. ஸோ த ரூட் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் +2 அண்ட் -2 இருக்குது. ஸோ 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் ரூட் ஆஃப் 30 இருக்குது, இங்கே மைனஸ் ரூட் ஆஃப் 30 இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா -2 ரூட் ஆஃப் 5
minus 2 root of 5 தான் என்ன இருக்குது மீதி பேலன்ஸ் இருக்குது divided by இங்கே root of 6 வந்து நமக்கு 2 times வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 6 வந்து காமனாக எடுத்துப்போம் அதே மாதிரி 2 2s are 4 ஓகேங்களா ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் இங்கே -2லேருந்து -2 வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு -4 வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இந்த root of 5 வந்து 2 இருக்குது ஸோ 2 root of 5 இருக்குது நம்ம காமனாக ஒரு root of 5 எடுத்துக்கிறோம் ஓகேங்களா 6லேருந்து 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 இருக்கும் ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா 1 2s are 2 2 2s are 4 ஸோ the answer is -2 root of 5 ஓகே ஸோ இந்த சம்மோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ